வலது கால எடுத்து வச்சு. மருமகளா இருந்தாலும் மகாலட்சுமியா இருந்தாலும் வெறும் கையோடு வர்றதை நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொர்ணலட்சுமியோட வந்திருக்கேன். சொர்ணலட்சுமியா? ராசாத்தி கோடீஸ்வரம் பொண்ணுன்னு நிரூபிச்சுட்டு உள்ள போமா. போமா. நீயே ஏத்துமா? வேண்டாம் நீ, என் கை ராசி இல்லாத கை. ஏன் அப்படி சொல்ற? சாந்தி அண்ணி இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் தான் கற்பூரம் ஏத்தினேன். ஆனா பாவம் அவங்க செத்து போயிட்டாங்க. ஏன் மீனா, அந்த மாதிரி நானும் செத்து போயிடுவேன்னு உனக்கு பயமா இருக்கா? பொடி பைத்தியக்காரி. அந்த அண்ணி கோழை, அதான் சாவு அவளை தைரியமா நெருங்கிடுச்சு. ஆனா இந்த அண்ணி யமனையே கூண்டுல நிறுத்தி அந்த அநியாயமான சாவுக்கு நியாயம் கேட்க வந்தவ. என்ன நெருங்கிறது அந்த ஆபத்துக்கே ஆபத்து. நீ தைரியமா கற்பூரத்தை ஏத்தணும். இத பாருங்க, நீங்க சாந்தியை மறக்கணும்னு நான் சொல்லல. ஆனா அவளை பத்தி நினைக்கிறது என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நான் வாழ்க்கப்பட்டது என்னமோ உங்களுக்கு தான். ஆனா நான் கட்டுப்பட்டது என் ஃப்ரெண்ட் சாந்தியோட அன்புக்கு தான். அவளால இந்த வீட்டுல சாதிக்க முடியாதத நான் சாதிச்சு காட்டத்தான் வந்திருக்கேன். அவளும் எவ்வளவு சாதிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அவ ஆசை எதுவுமே நிறைவேறாம போச்சு. நெருப்புக்கு தான் இறக்கம் இல்ல, உங்க அம்மாவுக்குமா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணை சமையல் வேலை செய்ய வச்சு கஷ்டப்படுத்தி இருக்க வேண்டாம் இல்லையா? அம்மாவை குறை சொல்லாத, அவங்க ரொம்ப நல்லவங்க. வேலை செய்யாதன்னு சொன்ன போதெல்லாம் அவளா இழுத்து போட்டு செஞ்ச வேலை தான் அது. சொல்ல போனா சாந்தியோட சாவுக்கு காரணமே நான் தான். எப்படி? அவ அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்ன போது நான் தான் தடுத்து நிறுத்தினேன். ஒருவேளை அவ அங்க போயிருந்தா அந்த விபத்தே நடந்திருக்காது இல்லையா? ஏன் அவங்க அப்பா வீட்டுல ஸ்டவ் இல்லையா? இல்ல அவங்க சமைச்சிருக்க மாட்டாளா? இல்ல ஸ்டவ் தான் வெடிச்சிருக்காதா? அவ விதி இந்த வீட்டுல முடியணும்னு இருந்திருக்கு. அதான் எரிஞ்சு சாம்பலா போயிட்டா. இனிமே நடக்க வேண்டியதை யோசிப்போம். ஆமா, உங்களுக்கு லீவ் இன்னும் எத்தனை நாளைக்கு? லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு தான் வேலைக்கு போக முடியல. நோ, நீங்க வேலைக்கு போய்தான் ஆகணும். என் குறிக்கோள் நிறைவேறணும்னா நீங்க வெளியூர் போய்தான் தீரணும். என்ன சொல்ற? என் குறிக்கோள் எல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். அதுக்காக தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க வெளியூர் போனா உங்க வேதனைக்கு அது வடிகால அமையும். அப்புறம் உங்க இஷ்டம். என்ன கன்றாவி உத்தியோகம்பா? கல்யாணம் ஆகி 10 நாள் கூட ஆகல, பொண்டாட்டியை தனியா விட்டுட்டு போறேங்கிற. சரி சரி, ஊருக்கு போன உடனே ஒரு நல்ல வீட்டை பிடிச்சு மருமகளை கூட்டிட்டு போ. ஐயோ வேண்டாம் மாமா. அப்ப உத்தியோகத்தை விட்டுட்டு இங்கேயே இருக்க சொல்றீங்க? அது இல்ல மாமா, மூத்த மருமக செத்து போன கவலையில அத்தை இழைச்சு போயிட்டாங்க. அவங்கள நான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க வேண்டாமா? என்ன கவனிச்சுக்கிறியா? அடாடாடாடா, என் மருமக எவ்வளவு நல்லவ. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். வரமா? வரம்பா. நல்லா. நான் கவனிக்கவே இல்ல. இப்ப கவனிய. என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்காருவேன். ஏந்திரியா? ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு புது மருமக பொண்ணு வந்திருக்கிறாளே, ஒரு கவர்ச்சி யாருக்கிட்ட உட்கார்ந்துகிட்டு. சாரசம் வசீகரக்கண். யாரம்மா நீ? ஏன் பெட்ரூம்குள்ள வந்த? நான் தான் அகிலு. அகிலு நீயா? இந்த கவனை போட்டுக்கிட்டு நீ கச்சக்குன்னு வந்து இங்க நிக்கிற. என் மனசு பச்சக்கு பச்சக்குன்னு அடிச்சுக்குது. போங்க, வெக்கமா கவனை போட்ட உடனே உனக்கு வெக்கம் வந்துருச்சா? அதான் கண்ண கண்ணி போயிருக்குது. கள்ளி சொல்லவே இல்லையே. உன் புடவை என்ன ஆச்சு? சும்மா இருங்க, எல்லாம் நம்ம மருமக செஞ்ச வேலை. உன் புடவைய சுத்தமா உருவிட்டாளா? இல்ல, கவுன மாட்டி விட்டுட்டா. பட்டணத்துல இருந்து வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி இத கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டா. ஏங்க, இந்த கவுன போட்ட உடனே காத்தோட்டமா ஜிலு ஜிலுன்னு இருக்குதுங்க. உனக்கு ஜிலு ஜிலுன்னு காத்தோட்டமா இருக்குது. ஆனா இந்த கவுன்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு புழுக்கமா புழுங்குது மனசு. லைட்டா அணைங்க.
டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியே, விடப்படாது. என்னையே அணைக்கிறீங்க? நீ தானே லைட்டா அணைங்கன்னு சொன்ன. ஐயோ, நான் சொன்னது அந்த லைட்ட. இதையா? ஆ, ஒரு செகண்ட் இந்த கவன கவிக்கிட்டு நான் எங்கேயோ போயிட்டேன். அத்தை பிரம்மா. அத்தை என்னம்மா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல அத்தை, தூங்க போறதுக்கு முன்னாடி மாமியார் காலையும் மாமனார் காலையும் அமுக்கி விட்டா புண்ணியம்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. ஐயோ, கோடீஸ்வரம் பொண்ணு, நீ ஏன் காலை பிடிக்கிறதா? தப்புமா, தப்பு. போங்க அத்தை, அப்ப எனக்கு புண்ணியம் வரதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நான் அப்படி சொல்லலம்மா. நீ என் காலை பிடிச்சா உன் கை வலிக்கும், உன் கை வலிச்சா என் நெஞ்சு வலிக்குமா. இவளுக்கு நெஞ்சு வலிச்சதுன்னா எனக்கு குரல் வலியே வலிக்கும். சும்மா இருயா. ஏதோ பாப்பா ஆசைப்படுது, புடிச்சிட்டு போட்டோமே. காசா பணமா? வாடி படுப்போம். யோ. வாங்க படுப்போம். அம்மாடே, அத்தை உடம்பு கருங்கல் மாதிரி, நல்லா அழுத்தி பிடிச்சாதான் சுகமா தூங்குவா. அது எப்படி மாமா உங்களுக்கு தெரியும்? 30 வருஷமா இவ கூட நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேனே. அத்தை, நான் நல்லா பிடிச்சு விடுறேன். ஆஹா, சொர்க்கத்துக்கே போற மாதிரி சுகமா இருக்குமா. அத்தை, உங்க கையை கொடுங்க, சொடக்கு எடுத்து விடுறேன். அது வேறயா? அகிலே, உனக்கு ஒரு நேரம் தான். என் தங்கம், என் ராசாத்தி, என் கண்ணு. ஐயோ, என்னாச்சு அத்தை? அத்தை, என்னாச்சு? ஐயோ மாமா, ஐயோ விரல் உடைஞ்சு போச்சுமா. சாரி அத்தை, நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நான் மெல்லமா தான் வளைச்சேன், அது படக்குன்னு உடைஞ்சு போச்சு. ஐயோ, தப்பா நினைக்காதீங்க அத்தை. சேச்சே, உன்னை போய் தப்பா நினைப்பேனா? ஒரு விரல் தானே. மாமா, நான் உங்க காலை அமுக்கி விடட்டும்? வேண்டாமா, வேண்டாமா. பிடிக்கும் போது உணர்ச்சி வசப்படுவேன். உள்ள இருக்கிற எலும்பு உடையும். அதை அள்ளிக்கிட்டு பஸ் ஏறி நான் புத்தூர் போகணும். வேண்டாமா. இல்ல மாமா, கொஞ்சோண்டு மாமா. ஐயோ, வேண்டாமா. மாமா, இத்தனோண்டு மாமா. தம்மா தூண்டு கூட வேண்டாம். என்ன மன்னிச்சு விட்டுறேன், போய் படுத்துக்க. சரி மாமா. மாமா, மாமா, அத்தையே உம்முன்னு இருக்காங்க. அவங்களுக்கு என் மேல கோவமா? அவ என்னைக்கு ஜம்முன்னு இருந்திருக்கிறா. ஐயோ மாமா, நீங்க சிரிக்க சொல்லுங்க மாமா. அத்தை சிரிங்க அத்தை. டே, பாப்பா கெஞ்சது இல்ல, சிரிய முத்தா கொட்டிடும். சிரிங்க அத்தை. அப்பாடா, இப்போதான் என் மனசு சந்தோஷமா இருக்கு. மாமா, நான் வரேன் மாமா. அத்தை, அழாம சிரிச்சுக்கிட்டே படுத்துக்கோங்க. நான் வரேன். கதவை சாத்திட்டு போ. விரல ஆட்ட முடியல. ஏ? ஆட்ட முடியலையா? விரல ஆட்டி நாளைக்கு என்ன புல்லாங்குழல் கச்சேரியா பண்ண போற? ஏதோ கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு உணர்ச்சி வசப்பட்டு புடிச்சது, உடஞ்சிருச்சு. விடுவியா? மொத்தமா 3 லட்சம் வரதட்சணை வாங்கினதுக்கு ஒரு விரல தானே உடைச்சது. நியாயமா அவ உன் கையையே உடைச்சிருக்கான். யோ, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்ட, இல்ல மன்னிச்சிரு. கோவம் இருந்துச்சுன்னா நான் அடியில படுத்துக்கிறேன்.